இன்று நாம் அடுத்த வசனமாக பார்க்க இருப்பது 2வது அத்தியாயம் 10வது அவர்களுடைய இதயங்களில் நோயுள்ளது. அல்லாஹ் நோய்களை அவருக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான். மேலும் அவர்கள் பொய் காண அவர்களுக்கு துன்பம் வேதனை உண்டு. இறைவன் இதில் என்ன சொல்ல விரும்புகின்றான் என்றால், நயவஞ்சகத்தனம், சந்தேகம், பொறாமை மற்றும் பொய் பேசும் குணம், இந்த 4 பற்றியும் இறைவன் இதில் சொல்ல வருகின்றான். ஆகியவை மனிதர்களின் உள்ளத்தை பாதிக்கும். இதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும். அதாவது சந்தேகமோ, ஒருவரை பற்றிய சந்தேகமோ, அல்லது பொறாமை குணமோ, அல்லது பொய் பேசும் குணமோ, அல்லது பெருமைப்படும் குணமோ, அல்லது நயவஞ்ச குணமோ, இந்த குணங்களிலிருந்து நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். இதை பற்றித்தான் இதில் இறைவன் எச்சரிக்கை செய்து நமக்கு சொல்கின்றான். திருந்திக் கொள்ள முயற்சித்தால் காலப்போக்கில் அந்த தீய குணங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது. அதாவது திருத்திக் கொள்ளாமல் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள், உள்ளத்தில் தோன்றும் லேசான பொறாமையோ அல்லது பொய் சொல்லும் குணமோ ஆரம்பத்தில் தடுக்கப்படாவிட்டால் அது மனிதனை முழுமையான நயவஞ்சகமாக மாற்றி அவனது அழிவுக்கு காரணமாகி விடுகின்றது. நபிமார்களையே எடுத்துக்கொள்வோம். மூசா நபியையும் லூத்து நபியையும் எடுத்துக்கொள்வோம். இதற்கு எடுத்துக்காட்டாக, மூசா காலத்தில் உதாரணமாக காரூன் இருந்தான். காரூன் என்பவன் மூசா நபியின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். வேதம் மற்றும் இறை ஞானத்தை கற்றவனாகவும் இருந்தான். ஆனால் அவனது உள்ளத்தில் பேராசையும் பொறாமையும் குடிக்கொண்டிருந்தன. அதாவது உள்ளத்து நோய் என்பது, இறைவன் தனக்கு கொடுத்த செல்வத்தை கண்டு இது என் அறிவால்தான் கிடைத்தது என்று தற்பெருமை பேசினான். மூசா நபி தலைமைத்துவத்தின் மீதும் பொறாமை கொண்டான். அவனது அக்கிரமம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு காலகட்டத்தில் அவனது பொய் மற்றும் அகந்தை காரணமாக அல்லாஹ் அவனை, அவனது மாளிகையையும் செல்வமும் அப்படியே பூமிக்குள் புதைய செய்தான். இது வசனம் அத்தியாயம் 22:81 பார்த்தால் தெரியும். அடுத்து லூத்து நபி காலத்தின் லூத்தினுடைய மனைவியை பற்றியும் இதற்கு உதாரணமாக நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். இதை பார்த்தோமானால், லூத்து நபியின் மனைவி ஒரு இறை தூதரின் மனைவியாக இருந்த போதிலும் அவளது உள்ளத்தில் நயவஞ்சகம் மறைந்திருந்தது. உள்ளத்தின் நோய் என்பது, அவள் வெளியில் லூத்து நபியை பின்பற்றுவது போல நடித்தாள். ஆனால் உள்ளுக்குள் அந்த ஊர் மக்களின் பாவங்களுக்கு வழிகேடுகளுக்கும் ஆதரவாக இருந்தாள். அதாவது லூத்து நபியின் வீட்டிற்கு அழகிய தோட்டத்தில் வானவர்கள் வந்தபோது அந்த நயவஞ்சக மனைவி வெளியே ஓடி சென்று ஊர் மக்களிடம், நம் வீட்டிற்கு அழகான இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று ரகசியமாக பொய் சொல்லி காட்டி கொடுத்தாள். அதாவது இறைவழியை நிராகரித்து துரோகம் செய்ததால் அந்த ஊர் மக்கள் மீது அல்லாஹ்வின் கல்மழை தண்டனை இறங்கிய போது அவளும் அவர்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டாள். இதனுடைய வசனமாக பார்த்தால் 66வது அத்தியாயம் 10வது வசனத்தை பார்க்கலாம். இதில் அதாவது இறைவன் இதில் என்ன சொல்ல வருகின்ற, இந்த வரலாற்றில் நிகழ்வுகள் காட்டும் உண்மை என்னவென்றால், நயவஞ்சகர்கள் இறை தூதர்களின் அருகிலேயே வாழ்ந்தாலும் அவர்களின் உள்ள நோய், அதாவது பொறாமை, பொய், துரோகம் காரணமாக அவர்கள் நேர்வழி பெறாமல் தங்களின் பாவங்களை அதிகரித்து கொண்டே சென்று இறுதியில் அழிவை சந்தித்தார்கள் என்பதே ஆகும். இது தொடர்பான வசனத்தை பார்த்தோமே ஆனால், அத்தியாயம் 9 வசனம் 125, ஆனால் எவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது. அவர்கள் நிராகரிப்பவர்களாகவே இருக்கும் நிலையிலேயே இருப்பார்கள். இதற்குத்தான் நாம் 2 உதாரணங்கள் பார்த்தோம். அதாவது காரூன் மற்றும் லூத்தினுடைய மனைவியை பார்த்தோம்.